90s கிட்ஸ் நிறைய பேர் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. திருமணத்துக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏன் அப்படின்னா, அப்போ இந்த குழந்தை, திருமணம், தொழில் அதே மாதிரி அவங்க செய்யக்கூடாது. தந்தை என்ன சொல்வாரு, நான் இருக்கேன் நீ பண்ணுடா. அந்த மாதிரி தந்தை வந்து தோல் தட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக எடுக்கணும். 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு எடுக்கணும். காவல் தெய்வ வழிபாடு 12 ராசிக்காரர்களும் எடுக்கணும். குருவும் சனியும் இணைந்தால ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஏன்னா உச்ச குரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வரும் இதே ராசியை சேர்ந்தவர் தான். இந்த நம்மளோட முதலமைச்சருக்கு அடுத்தவர் இந்த வக்கர சனி பயிற்சியில் அவர் சாதிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? மனைவியால கெட்ட பேர் அவங்களுக்கு, மீன்ஸ் பெண்களால அவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும். மற்ற ஜாதகக்காரங்களும் இப்படி இருந்தாங்கன்னா எடுத்துக்கணும். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு உச்சகுரு அங்கேயே அமர்ந்திருக்காரு, அதுவும் சனி பகவான் நட்சத்திரத்தில் வரான்னு சொல்லிட்டீங்க. இவங்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? எப்படி இருக்கும்னா, இவங்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாத தைரியம் வரும். ஏன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் கொஞ்சம் பார்க்க டெரராகவும் இருந்தாலும், டேலண்ட் இருந்தாலும், உள்ளுக்குள்ளே பயந்த சுபாவம் கொண்டவர்கள் தான், இரக்க குணம் கொண்டவர்கள் தான், ஒரு விதமான தயக்கத்தோடு தான் ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க. பட் ஆனால் இப்போது குரு பகவான் நம்ம சனி பகவான் நட்சத்திரத்தில் வரும்போது தைரியம், அந்த தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்த சொல்லி அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு சொல்லி அடிப்பாங்க. கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி காலம்லாம் திரும்ப ஒரு 2-3 வருடம் ஆகும் வர்றதுக்கு. என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் பண்ணணும், கேரியர் ஆகட்டும், வீடு வாங்கணுமா வீடு வாங்குங்க, பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டில் பண்ணணுமா பண்ணிடுங்க, பிள்ளைங்களுக்கான ஃப்யூச்சர் பிளான் பண்ண போகிறீங்களா பண்ணிடுங்க, இல்லை குழந்தைங்க பிறக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்களா பண்ணுங்க. ஏன்னா கடகராசியில் பூச நட்சத்திரத்துக்கு நிறைய பேர் திருமணம் நடக்கலை. 90s கிட்ஸ் நிறைய பேர் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. திருமணத்துக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கோச்சாரத்திலையும் ராகு சுக்கிரன் கனெக்ஷன் வரும். இங்கே பூச நட்சத்திரத்துலேயும் குரு வேற உள்ளே வராரு. ஆமாம், ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக திருமணம். ஏன்னா அதுக்கு அடுத்தது நமக்கு ராகு கேது பயிற்சி இல்லை, கேது உள்ளே வந்துடுவார். ஸோ சில விஷயம் நமக்கு தாமதத்தையும் தடையும் கொடுப்பாரு. ஜென்ம கேது வந்து உட்காந்துட்டாருன்னா, அதனால வாய்ப்பு வரப்போ பயன்படுத்திக்கணும். நல்லா இருக்கு காலம். ஏன்னா இங்கிருந்து 9ஆம் பார்வையாக வந்து சனி பகவானுக்கு கடகராசி வந்து குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இந்த குழந்தை, திருமணம், தொழில் அதே மாதிரி அவங்க செய்யக்கூடாது. தந்தை வழி பாக்கியம், தந்தை வழி சொத்துக்கள். தந்தை என்ன சொல்வாரு, நான் இருக்கேன் நீ பண்ணுடா, நீ வேலைக்கு போறியா, நான் உனக்கு பிஸ்னஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணி தரேன், ஆரம்பிடா. அது மாதிரி தந்தை வந்து தோல் தட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பார். இல்லாதவர்களுக்கு மாமனார் சப்போர்ட் பண்ணி கொடுப்பார். மாமனாரும் இல்லை, பெரியப்பா சித்தப்பா யாராவது சப்போர்ட் பண்ணி கொடுப்பார். இல்லை அப்படின்னா நண்பர்களுக்கு கூட. அதாவது 9ஆம் இடம்ன்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா இவங்களோட பையன் இருப்பாங்கல்ல, இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் கிடைக்கும், அருள் கிடைக்கும். நம்மளுடைய குலதெய்வம் அருள் நமக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக எடுக்கணும். 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு எடுக்கணும். காவல் தெய்வ வழிபாடு 12 ராசிக்காரர்களும் எடுக்கணும். எடுக்கும்போது அது ஒரு அதீத பலன், நமக்கு ஒரு காப்பாக இருந்து காக்கும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, உச்சகுரு அங்கே அமர்ந்தாலும் குரு இருக்கிற இடத்தை பாழ் பண்ணுவார், பார்க்குற இடத்தை வளர்ப்பாருங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு 2 விஷயமும், சனியும் பார்க்குது வளர்ச்சிக்கு, ஆனால் குருவும் அங்கே உட்காந்துருக்குங்கும் போது எந்தெந்த விஷயத்துலையும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கும். இல்லை, நீங்கள் சொன்னது 100க்கு 1000% உண்மை. அது புனர்பூசத்துக்கும் ஆயில்யத்துக்கும், பூசத்துக்கு கிடையாது. பூசத்துக்கு இருக்கிற இடத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார், பார்வைக்கும் சப்போர்ட் பண்ணுவார். இருக்கிற இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார், பார்வைக்கு கெடுப்பார் சனி பகவான். ஆனால் குரு பகவான் பார்வைக்கு சப்போர்ட் பண்ணுவார், இருக்கிற ஆனால் சனி பகவான் கிட்ட அங்கே வேலை நடக்காது. அப்போ சனி பகவானுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ நாள் இருந்த தடைகளை, தாமதங்களை உடைச்சி கொடுப்பார். 2வது தைரியத்தை கொடுப்பார். ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா நமக்கு தெளிவான சிந்தனைகளும் தெளிவான தைரியம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் செய்ய முடியும். அப்போ குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது முதல்ல அது அவங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? கிடச்சிடுச்சின்னும் போது ஆக்சுவலாக குருவும் சனியும் இணைந்தால ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஏன்னா உச்ச குரு அங்கே தான் உச்சமாகிறார். இப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவர் வந்து இதில் இருக்காரு, எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார். கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பயன்படுத்திக்கணும். குழந்தை பேர் கிடைக்கும்,
முதல் குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வீடு வாங்கணுமா, வீடு கிடைக்கும். தாயார் உடல்நிலை நல்லா இருக்கும். தாயார் வீட்டு சொத்து உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீகத்தோட அருள் கிடைக்கும். அப்புறம் வந்து தந்தை வழி சொத்து வரணுமா, வரும். இல்லை நீங்கள் ஃபாரின் போகணும். ஆக்சுவலாக கடகராசியில் நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க. ஸோ ஃபாரினில் அங்கே விசாக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ கிளியர் ஆகும். இல்லை அதில் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்குன்னா இப்போ கிளியர் ஆகும். 138 நாளில் உங்களுடைய டாக்குமெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் ஆகும். 2 வருஷம் 3 வருஷம் பெண்டிங்கில் இருக்குது, எங்களுக்கு கிளியர் ஆகாமல் இருக்குன்னா இப்போ கிளியர் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வரும் இதே ராசியை சேர்ந்தவர் தான். இந்த நம்மளோட முதலமைச்சருக்கு அடுத்து வர இந்த வக்ர சனி பயிற்சியில் அவர் சாதிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? இன்னொன்று என்னென்னா, அந்த பிரிந்த உறவுக்கான ஒரு அர்த்தம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் முதலமைச்சர் பற்றி பேசுனீங்க. முதலமைச்சருக்கு குரு வந்து சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய கிரகம் இல்லை. அவருக்கு சுக்கிரன் தான் சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய கிரகம். ஆனால் அந்த சுக்கிரன் நமக்கு மிதுனத்தில் இருக்கார். இதே போல் அதே வருடம் பிறந்தவங்க அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு பதிவும் எடுத்துக்கலாம். இப்போது மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கார். அப்போது கடகத்துக்கு 12ல் சுக்கிரன் இருக்கார். அப்போது மனைவின்றவங்க விலகி தான் இருப்பாங்க. மனைவியால் கெட்ட பேர் அவங்களுக்கு, மீன்ஸ் பெண்களால் அவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும். மற்ற ஜாதகக்காரங்களும் இப்படி இருந்தாங்கன்னா எடுத்துக்கோங்க. 2வது பொருளாதாரம் நம்மளுக்கு எப்போ வரும்னா, மறைமுகமாக தான் பொருளாதாரம் வரும். இல்லை அப்படி இவங்க இதே வெளிநாட்டில் இருந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. உள்நாட்டில் பூர்வீகத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும். அப்போ இவங்களுக்கு என்னதான் செஞ்சாலும் அவப்பேருன்றது வரும். பெண்களால் தான் அவப்பேருன்றது கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக. சரி, இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரக்காரர்கள் என்ன நிறங்களை பயன்படுத்திக்கலாம், எதை அவாய்ட் பண்ணிக்கலாம், என்ன வாழ்வியல் பரிகாரம்? புனர்பூசக்காரங்களுக்கு கருப்பு நிறம் வந்து பயன்படுத்திக்கலாம். கருப்பு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், டார்க் ப்ளூ, அந்த நேவி ப்ளூ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளூவுமே அவங்க பயன்படுத்திக்கலாம். பூச நட்சத்திரக்காரங்க என்ன பயன்படுத்திக்கலாம், பச்சை நிறம். பச்சை நிறத்துலையும் பார்த்தீங்கன்னா இளம் பச்சை, லைட் கிரீன், அது வந்து பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்திக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். புதன் நட்சத்திரக்காரங்க, அதாவது ஆயிலம் நட்சத்திரக்காரங்க என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கலர், இந்த நிறைய கலர்ஸ், இந்த பர்பிள், பிங்க், இல்லை சிக்குடு போட்ட மாதிரி அந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிறைய கிடைக்கும்.